يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع قمر الدجى رسول الله يا حبيب الله يا ஈருலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் வல்லாஹ் ரஹ்மானுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் தாபீங்கள் தபா தாபீங்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட உண்மை நிகழ்வுகள் என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது மரணத்திற்கு பிறகும் வாக்கை காப்பாற்றும் வாய்மையாளர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்னு அபி தய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு 10 ஆண்டுகளாக செவிட்டுத்தன்மை இருந்தது. அதனால் பிறர் பேசுவதை என்னால் கேட்க இயலாது. இந்நிலையில் நான் ஒரு முறை மதீனாவிற்கு சென்றிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கும் மிம்பருக்கும் இடையில் ஓரிரவு உறங்கினேன். அப்பொழுது கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். நான் நபிகளாரிடம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் வசீலாக கேட்பவருக்கு என் ஷஃபாத் கட்டாயம் உண்டு என்று நீங்கள் சொல்லவில்லையா என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அது அப்படித்தான், ஆஃபிக் அல்லாஹு, அல்லாஹ் உமக்கு நலமளிப்பானாக என்று கூறினார்கள். இப்னு அபி தய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அல்லாஹ் உமக்கு நலமளிப்பானாக என்ற சொல்லில் பர்க்கத்தால் எனது செவிட்டுத்தன்மை முற்றிலும் நீங்கிவிட்டது. நூல் அல் பிதாயா வன்னிஹாபா. மரணத்திற்கு பிறகும் சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஒரே மனிதர் மனித இனத்தில் இருக்கிறார் என்றால் அவர் நபிகள் நாயகம் அவர்கள் மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் நபிகள் நாயகத்தின் ஷஃபாத் அல்லாஹ்வின் பெரும் கருணையில் பொருட்டால் கிடைக்குமாக. ஆமீன். வாஹிருந்தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.